ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசப்பா நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். உங்கள் எதிராளியாகிய பிசாசாவன், நம்ம ஒவ்வொருவருக்கும் எதிராளி பிசாசாவன். நம்மிடத்தில் என்ன சின்ன சின்ன குற்றம் காணப்படுதோ அதை வச்சு என்ன செய்வான், நமக்குள்ளே வந்து நம்ம விழுங்கலாம், நம் குடும்பத்தை அழித்து போடலாம், நம் நிம்மதி சந்தோஷத்தை சமாதானத்தை அழித்து போடலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறவனாக இருக்கிறான். அப்போ நமக்கு என்ன வேணும்? தெளிந்த புத்தி வேண்டும். ஒரு முறை ஒரு பணக்காரர் என்ன செய்தார், அவருடைய வீடை விற்கணும் என்று சொல்லி அவர் விற்கிறதுக்கு சொல்லியிருந்தார். இப்படி என் வீடு வந்து 15 லட்சத்துக்கு, நான் என்னுடைய வீடு இப்படி 20 லட்சம் என் வீடு அப்படின்னு சொல்லிட்டு வீடை விற்கிறதுக்கு அவர் அறிவிப்பு கொடுத்தார். அப்போ நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, வீடு கேட்டு வந்தாங்க. அப்போது ஒரு நபர் வந்து வாங்குறதுக்கு முழுவதுமாக முன் வந்துட்டார். அப்போ இந்த நபரும் அந்த வீடு அவருக்கு கொடுத்துட்டார். கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனை போட்டார். என்ன நிபந்தனை? இந்த வீடை நீங்கள் வச்சுக்கலாம், ஆனால் இந்த வீட்டுக்கு முன்னே ஒரு தூணில் ஒரு ஆணி இருக்குது, அந்த ஆணியை மட்டும் என்ன செய்யுங்க, எனக்கு சொந்தமாக கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா 20 லட்சம் மதிப்பான வீடை நான் உங்களுக்கு 5 லட்சம் கம்மி பண்ணி 15 லட்சத்துக்கு தரேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த வாங்குறவருக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே, ஒரு ஆணி தானே அவருக்கு சொந்தம்னு எழுத சொல்கிறாரு, பரவாயில்ல எழுதிடுவோம், அதனால் நமக்கு 5 லட்சம் கம்மியாகுதுலன்ட்டு சொல்லிட்டு அவரும் எல்லாம் ப்ரூஃப் எழுதும்போது, பத்திரப்பதிவு எல்லாம் பண்ணும்போது, ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீட்டாக எழுதிட்டாங்க. இந்த ஆணி, இந்த வீடு எனக்கு சொந்தம், ஆனால் இந்த தூணில் இருக்கிற அந்த ஆணி அவருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டாங்க. சரின்னு போச்சு. அப்படி உங்களும் வாங்கி புது வீட்டுக்கு வந்தாச்சு. வீடு வாங்கினவர். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் விற்றவர் வர்றாரு. வந்து அந்த வீடை பார்க்குறதுக்குன்னு வராரு. வந்தோடனே இவங்களும் அவரை ஏற்றுக்கிட்டு வாங்க காஃபி குடிங்க எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அப்போ சொன்னார், இல்லை நான் அந்த யானையை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பரவாயில்ல உங்கள் ஆணி தானே, நீங்கள் நல்லா பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொன்னால் பார்த்துட்டு போகும்போது, சரி நான் 2 நாளில் வந்துடுவேன், என்னுடைய கொடை இதில் நான் தொங்க போட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொடையை தொங்க போட்டு போயிட்டார். சரி இவங்களும் ஒன்றும் நினைக்கல, சரி அவருக்கு தானே அந்த ஆணியை தொங்க போட்டால் போட்டுன்னு விட்டுட்டாங்க. அப்புறம் 2-3 நாள் கழித்து அவர் மறுபடியும் வந்தார். வந்தவர் அந்த கொடையை எடுத்துகிட்டு, சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையில் ஏதோ ஒரு பொருளை வச்சு, இது இருக்கட்டும் நான் கொடையை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதை போட்டு போயிட்டார். 2-3 நாள் ஆச்சு, வரவே இல்லை. ஒரு 4 நாள் ஆனோடனே பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே ஒரே துர்நாற்றம். என்ன இப்படி ஒரு மாதிரியான ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாம் ஒதுங்க வச்சு பார்க்குறாங்க, எங்கேருந்து வருதுன்னே தெரில. கடைசியாக பார்த்தா அவர் தொங்க விட்டு போனால் அந்த பையிலேருந்து அந்த ஸ்மெல் வருது. உடனே ஃபோன் போடுறாரு, ஐயா நீங்கள் தொங்க போட்டு போனீங்களே அந்த பையிலேருந்து கெட்ட வாடை வருது, எங்களால் இருக்கவே முடியலை அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு, ஆமாம் அது வந்து ஒரு செத்துப்போன ஒரு கோழி, அதுலேருந்து தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நீங்கள் இதை போட்டு போனீங்கன்னா எங்களால் எப்படி இருக்க முடியும் அப்படின்னோடனே, பரவாயில்ல அது ஆணி எனக்கு சொந்தமானது தானே, அதில் என்ன இருந்தால் என்ன, அது என்னுடைய காரியம், நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னா எதுவும் வந்து இப்போதைக்கு எடுக்க முடியாது அப்படின்ட்டார். இவருக்கு என்ன பண்ணனே தெரில. 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, அவர் எடுத்துகிட்டே போல் ரொம்ப நாற்றம், வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியலை. இவர் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாரு, போலீஸ்லலாம் போய் எல்லாம் பண்ணி பார்க்குறாரு. அங்கே போனால் அவங்க தான் ப்ரூஃப் நல்லா எழுதி வச்சுருக்குறாங்களே அந்த ஆணி அவருக்கு தான் சொந்தம்னு சொல்லி, அதனால் இவரால் எதுவுமே பண்ணவே முடியலை. அவங்க அந்த வீட்டில் இருந்து அவங்க அந்த நாற்றத்தில் இருக்க முடியாமல் என்ன செஞ்சாங்க, வீட்டையே காலி, இதே மாதிரி நிறைய இடைஞ்சல் கொடுத்துட்டே இருந்ததுனால அவர் வீட்டையே காலி பண்ணிட்டு போயிட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம், அந்த ஒரு சின்ன ஆணிக்கு தான் அவர் இடம் கொடுத்தார். சரி பரவாயில்ல வச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த சின்ன ஆணி என்னாச்சு, அவங்களையே பெரிய லாஸ்க்குள்ளே கொண்டு வந்துச்சு. ஒரு 5 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. இன்றைக்கும் அதே போல் தான் நாமளும் இப்படி தான், நம்ம சின்ன பிசாசு நம்ம வீட்டையும் இப்படி தான் பிசாசு இன்னைக்கு சுற்றி வரான். எப்படி சுற்றி வரானா, எப்படியாவது ஒரு சின்ன ஆணியை உள்ளே வச்சிடலாமா, வச்சுட்டு அதன் மூலமாக ஒரு சின்ன காரியத்தின் மூலமாக ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷம், நிம்மதி, சமாதானத்தை எல்லாத்தையும் கெடுத்துடணும்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சிட்ருக்கான், வீட்டை சுற்றி கங்கணம் கட்டிட்டு என்ன செய்கிறான், சுற்றி வரான். யாராவது ஒரு நபர் மூலமாக ஒரு சின்ன காரியத்தை என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இப்படி செய்கிறான். இன்றைக்கி பாருங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு பெரிய சண்டை வந்து, ஒரு சின்ன ஒரு காரியம்தான் பெரிய சண்டையாக வரும். அப்புறம் பிரச்சனைன்னு வரும்போது எதனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டால் எதனால் வந்ததுன்னே தெரிலன்பாங்க. அதுக்கு மூல காரணம் பார்த்தா ஒரு சின்ன வார்த்தை, ஏதோ ஒரு வார்த்தை தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும்.
அதுதான் அந்த சின்ன ஆணி, இந்த சின்ன காரியம், சின்ன சின்ன காரியத்திற்கு நம்ம இடம் கொடுக்கறதுனால அது ஒரு பெரிய பிரச்சனையே வந்துடும். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, ஏமாற்றி பொய் சொல்லி அதிக லாபத்துக்கு விற்கும்போது அவங்க யோசிக்கணும், இது கர்த்தருக்கு பிரியமா, கர்த்தருக்கு இது, ஏன்னா உண்மையில் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் உண்மைக்கு மாறா அவங்க என்ன செய்கிறது, ஆரம்பத்திலே செய்யும்போது அந்த ஏமாற்றம், அந்த பொய்ங்கிற அந்த சின்ன ஆணிக்கு இடம் கொடுக்கறதுனால ஆரம்பத்தில் பிஸ்னஸ் ஓகோன்னு இருக்கலாம், ஆனால் பின்னாடி பார்த்திங்கன்னா அது லாஸ்ட்டில் போய் முடியும். அது பிசாசோடைய அந்த ஆணி. அப்போது நம்ம என்ன செய்யணும், இது ஏசப்பாவுக்கு பிரியந்தானா அப்படின்னு சொல்லி அவருக்கு பிரியமில்லாத காரியமாக இருந்தால் அதை எடுத்து போட்டு நாம் சுத்தமாய் பரிசுத்தமாய் நம் கைகளை நம்ம பார்த்துக்கொள்ளணும். ஒரு வேலை செய்கிறாங்க, இன்றைக்கி ஒரு வேலையில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அந்த வேலையில் நல்ல சம்பளம் இருக்குது, அது போக லஞ்சம், அது போக ஏதாவது பரிதானம், இந்த மாதிரியான காரியத்தினால என்ன செய்யுது, சம்பளத்துக்கு மேலே அதிக ஆசைப்பட்டு அதுக்கு உடன்படுறது. அந்த சின்ன ஆணிக்கு, அந்த பொருளாசைக்கு, பணாசைக்கு, அந்த பணாசை எல்லா தீமைக்கும் வேறுன்னு பார்க்குறோம். அப்போ அந்த பணாசைக்கு இடம் கொடுக்கறதுனால இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேலையே விடக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு வந்துடுது. அதெல்லாம் என்னத்துக்கான காரணம், அந்த பிசாசு வைக்கிற அந்த சின்ன ஆணி. அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாக, தெளிவு வேணும். சின்ன காரியத்திற்கும் நம்ம அங்கே இடம் கொடுக்கவே கூடாது. ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைங்க இருக்காங்கன்னா ஒரு கணவன் எப்படி இருக்கணும், குடும்பத்தில் பொறுப்புள்ளவனாக இருக்கணும். அப்படி இல்லாதபடி குடித்துட்டு நண்பர்களோடு ஊதாரித்தனமாக வீடையும் பிள்ளைகளையும் பார்க்காம, மனைவி என்ன பண்ணா, பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, சமைச்சாங்களா சாப்பிட்டாங்களான்னு பண்ணாமல் காலையில் போனவர் நைட்டு வந்து ஊரெல்லாம் சுற்றி திரிஞ்சிட்டு வந்தால் அவர் விருப்பினதெல்லாம் செய்யணும், என் விருப்பத்தான் செய்யணும்னு அவர் ஓடுறது, அது ஒரு சரியான குடும்பமே இல்லை, அது ஒரு ஆணி தான். அதே போல் மனைவி வீட்டில் இருந்து பொறுப்பாக பார்க்க வேண்டிய மனைவி உதாரித்தனமாக சுற்றுறது, அதுக்கு இல்லாமல் அவளுடைய விருப்பத்தை மாத்திரம் அந்த வீட்டில் நிறைவேற்றும்படி, அவளுடைய காரியத்தை மாத்திரம் நிறைவேற்றும்படி மற்றவங்களுடைய ஆசையை பொருட்படுத்தாமல் தாந்தோண்டித்தனமாக சுற்றி திரிகிறது, அதெல்லாம் ஒரு சின்ன ஆணி தான். அதே போல் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா யாருக்கும் எந்த கண்ட்ரோலுக்கும் இல்லாமல், யாருடைய கட்டுப்பாட்டுக்கும் இல்லாமல் சுயமாக எந்த கண்ட்ரோலுக்கும் இருந்துடக்கூடாது, யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, கீழ்ப்படியாமல் தான் நினச்சதை நடக்கணும் அப்படின்னு சொல்லி சுயமாக சுற்றி திரிகிறது. இதெல்லாம் அந்த ஒரு குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை, அந்த மாதிரியான காரியத்தை கொண்டு வருவது அது ஆணி தான். அதெல்லாம் என்ன ஆகும், நாளடைவில் அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்தையே கெடுத்துடும். பிசாசு இப்படிப்பட்ட காரியங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கான்னு என்று சொல்லி சுற்றி சுற்றி பார்ப்பான். அப்போ என்ன பண்ணணும், கணவன் குடும்பத்திற்குள்ள என்ன நடக்கு எப்படி எல்லாம் கண்காணிக்கிறோம். மனைவி இந்த புத்தியுள்ள ஸ்திரீயை போல தன் வீட்டு காரியங்கள் எப்படி நடக்கிறது என்று அதன் மேல் நோக்கமாக இருக்கணும். பிள்ளைகள் நல்ல ஒழுக்கத்திற்குள்ளே இருக்கணும், அம்மா அப்பா சொல்கிறதுக்கு கீழ்ப்படிதலோடு இருக்கணும். அப்படி இல்லாதபடி யாருடைய கண்ட்ரோலுக்கும் நான் இருக்க மாட்டேன், நான் அப்படி தான் இருப்பேன், என்னை யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னு கீழ்ப்படியாமல் நான் அப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அந்த பிசாசு சுற்றி திரிகிற பிசாசு கட்டாயம் உள்ளே வருவான். பிள்ளைகள் மூலமாக யாரோ ஒருத்தர் இடம் கொடுக்கறதுனால தான் இன்றைக்கி பிசாசு. இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, என் குடும்பத்தில் அவங்க செய்வினை வச்சுட்டாங்க, இவங்க செய்வினை வச்சுட்டாங்கன்னு. இல்லவே இல்லை, நாம் செய்கிற இப்படிப்பட்ட காரியங்கள் தான் இந்த பிசாசு உள்ளே வந்து எல்லாவற்றையும் கெடுத்து அது ஒரு வினையாய் மாறுகிறது. இன்றைக்கு அது தெரியாதபடி நம்ம இன்றைக்கி மற்றவர்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் கூட நான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆகான் என்ன பண்ணால் அந்த கொள்ளை உடைமைகளை இச்சித்ததுனால அந்த சேனையே தோற்கடிக்கப்பட்டது. அதே போல் தான் நம் குடும்பத்திலும் ஆகான் போல் சிலர் காணப்படுறதுனால அந்த முழு பாளையமே தோற்கடிக்கப்பட்டது போல் அந்த ஆகான் மாதிரி சிலர் பேர் இருக்கிறதுனால அந்த குடும்பமும் இன்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படாமல் தோல்வியிலே இன்னைக்கு இருக்கிறதாகவே இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இப்படிப்பட்ட காரியத்தில் நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்கணும், தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போது நம்ம ஏன் இன்னைக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வருதுன்னா இந்த சின்ன சின்ன காரியங்கள், அந்த சின்ன சின்ன காரியங்களை நம்ம இன்றைக்கி என்ன செய்வோம், எடுத்து தூரப்படுவோம். அதே போல் இச்சை பாவம், இன்னைக்கு ஏவாள் வந்து அந்த கனியை போய் பார்த்ததுனால தான் பிசாசு அவளோட பேசி அவளை வஞ்சகத்துக்குள்ளே கொண்டு போனான். அவள் இருக்கிற இடத்துல ஒழுங்காக இருந்திருந்தா அது வந்திருக்கு. அந்த ஆணி கீழ்ப்படியாத ஒரு ஆணி அந்த போய் பார்த்து அந்த இச்சைக்கு அவள் உட்பட்டதுனால அந்த பெரிய பாவமாய் முடிந்தது. அதை தான் இன்றைக்கி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாமும் கூட எந்த சூழ்நிலையிலும் பரிசுத்தத்தை குலைக்காதபடி நாம்
கர்த்தருக்குள் பிரியமாய் நாம் வாழ வேண்டும். இந்த விபச்சாரங்கிற ஆணி, வேசித்தனம்ங்கிற ஆணி, இந்த பொருளாசைங்கிற ஆணி நம் வீட்டிற்குள்ளே வராதபடி, நமக்குள்ளே வராதபடி நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் அது பரிசுத்தத்தை ரட்சிப்பையும் அழித்து விடும். நான் சந்தோஷத்தை சமாதானத்தை அழித்து விடும். பெருமை, பண ஆசை, மேட்டிமை அப்படிங்கிற ஆவி ஆணி, இந்த பொய்ங்கிற ஆணி எல்லாம் எதுவாக இருந்தாலும் இந்த நாளில் அதை நம்ம என்ன செய்வோம்? பிடுங்கி தூர எடுத்து போடும். வருடத்தின் கடைசியில் நாம் காணப்படுகிறோம். இது வரைக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் அதெல்லாம் நாம் என்ன செய்வோம்? பிடுங்கி தூர எடுத்து போடும். குடும்பத்தை சரியாய் நடத்துவோம், பிள்ளைகளை சரியாய் நடத்துவோம் கர்த்தருக்குள். அப்போ பிசாசு என்ன செய்ய மாட்டான்? உள்ளே வரமாட்டான். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதம் கிடைக்கும்போது ஆடம்பர வாழ்க்கைக்கு இடம் கொடுத்து இன்னைக்கு எப்படி இல்லாமல் வாழ்ந்துறாங்க. அப்படி லாஸ்ட்டு பிசாசு உள்ளே வந்து எல்லாத்தையும் அழித்து போடும்போது பாடுகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள். அப்போ நம்ம நல்லா இருக்கும்போதே கர்த்தரை தேடணும். எல்லாம் வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாம் நமக்கு நிறைவாக இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? நாம் கர்த்தரை தேடணும். அப்படி தேடாமல் இருந்தால் கூட அதுவும் ஒரு பாவம் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளில் ஏசப்பா, நான் இப்படிப்பட்ட காரியத்திற்கு என்ன விடாதபடி இந்த ஆணி ஏதாவது ஒரு இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு இருக்குமானால் இன்னைக்கு எடுத்து போடுங்க. சோம்பேறித்தனங்கிற ஆவி பெண்களுக்கு இன்றைக்கி அது இருக்கிறதுனால குடும்பத்தின் ஆசீர்வாதமே இல்லாதபடி அது இழந்து போய் நாம் காணப்படுகிறோம். அப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் இருக்குமானால் இன்றைக்கு நாம் உணர்ந்து கொண்டு, அப்பா இப்படிப்பட்ட காரியங்களை என்னிடத்துலேருந்து நீங்கள் எடுத்து போடுங்க இசப்பா. நான் தெளிந்த புத்தி உள்ளவளாய் நான் பிசாசுக்கு எதிர்த்து நிறுத்து அவைகளிலிருந்து ஜெயம் எடுக்க இந்த வருடம் என் வாழ்க்கையிலே ஜெயமான வருடமாக இருக்க நீர் கிருபை செய்யுங்க. இன்றைக்கி ஏசப்பா நம் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் விசேஷமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் அதிகமாய் நேசிக்கிறார். அதே பெரிய ஆசீர்வாதத்திற்கென்றே உங்கள் குடும்பத்தை வைத்திருக்கிறார். அதனால தான் அநேக பாடுகள், பிரச்சனைகள் எல்லாம் உங்கள் குடும்பத்திற்குள்ளே வருது. இதை நீங்கள் நன்றாய் உணர்ந்து கொள்ளணும். உணர்ந்து கொண்டு பொறுமையோடு அவைகளுக்கு எதிர்த்து நின்று கர்த்தரால் எனக்கு எல்லாவற்றிலும் ஜெயம் கிடைக்கும் என்று சொல்லி நாம் கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருப்போம் என்றால் இந்த வருடத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஜெயமான வருடமாய், உங்கள் குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதமான வருடமாய் கர்த்தர் மாற்றி தருவார். ஆகவே நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பா, நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் தகப்பனே அப்பா, கேட்ட வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, நாங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களில் அப்பா இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சின்ன காரியம், உமக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குமெனா அது வழியாய் வரும்படி பிசாசு சுற்றி எங்கள் வீட்டை சுற்றி எங்கள் குடும்பத்தை சுற்றி வருகிறவனாய் இருக்கிறபடியால் அப்பா, நாங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து அதை எல்லாம் பிடுங்கி தூரப்போட இன்னைக்கு நீர் கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் விழிப்புள்ள பிள்ளைகளாய் காணப்பட அப்பா நீர் கிருபை செய்யுங்க. நாங்கள் இருளின் பிள்ளைகளாய் அல்லாதபடி நாங்கள் ஒளியின் பிள்ளைகளாய் வாழ்ந்து பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி எல்லாவற்றிலும் ஜெயமெடுக்க இந்த நாளில் கிருபை செய்யுங்க. முற்றிலும் எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.